கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தானே அதிபதி. எப்பொழுதுமே சுக்கிர பகவானை வழிபடுகிற போது பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு மிக அதிகமாக வரும் ரிஷபராசிக்காரங்கள். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், அபிஷேகங்கள், இது எல்லாமே ரொம்ப நல்ல பலன் தரும். இந்த வக்கர சனியை பார்க்கிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறார். ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு முடிவுகள் எடுக்கணும் சார். எந்த ஒரு முடிவு மனசுல தோணும் போதும், இப்போ சனி பகவான் லாபத்தில் இருக்காரு, நல்ல பலன்கள் உங்களுக்கு தொடங்கி இருந்துச்சு. இப்போ வக்கரம் ஆகிறாரு சனி அப்படிங்கும் போது மனிதர்கள் உங்களுக்கு தெரியும் வக்கர புத்தி படைச்சவனைன்னு சொல்லுவோம். இயல்பான கேரக்டர்ல இருந்து அவர் உங்களுடைய கேரக்டர் மாறுபடுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஈஸியா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை மிக மிக கவனமாக, மிக அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். ஒரு ப்ரமோஷனை நீங்க விரும்பினீங்கன்னா அது ஈஸியா கிடைக்காது. அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. எங்களுக்கு தாங்க அந்த ப்ரமோஷன் அப்படிம்பாங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்கும், அந்த சீனியாரிட்டி உங்களுக்கு இருக்கும். அந்த சீனியாரிட்டியை தவிர்த்து விட்டு பிறருக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்ப நடக்குது. அவ லாபத்துல சனி வக்கரமாக இருக்கிற போது உழைப்பை 200% ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதுதான் வழி. அதே போல மிக முக்கியமான விஷயம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள். ரிஷபராசினாலே ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். 11ல சனி வருகிற போது பலருக்கு இப்ப என்ன ஆகும்னா, சனி பகவானுடைய வக்கர சனியுடைய அந்த தொடர்பு ஏற்படுவதனால் கண்கள்ல சிலருக்கு பாதிப்பு வரும். ஆகவே கண்ணுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனை எடுக்கணும். இன்னொரு பக்கம் பாருங்க, கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு, சுத்தி போடணுங்க. இந்த சனி எப்படிப்பட்டவன்? பாதகாதிபதி. இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்ப யோகமான காலகட்டம் வரும். 9 கூடியவன் 11ஆம் இடத்திலே வக்கரப்பட்டு நிற்கிறார். அவன் தந்தையுடைய உடல் நலத்துல சிலருக்கு பாதிப்பை கொடுப்பார் சனி பகவான். அப்பாவுடைய உடல் நலத்துல ரிஷபராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுங்க. வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை தருவார். எந்த வகையில் நன்மைகள் நடக்கும்? பாதகாதிபதி, 9ஆம் இடத்தின் அதிபதியே பாதகாதிபதியாக இருந்து அவரை வக்கரம் பெறுவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பாதகாதிபதி வக்கரம் பெறுகிறார். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, கடல் கடந்து சென்றவர்களுக்கு, அங்க வேலைகளில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அந்த யோகமும் உள்ள பலருக்கு இருக்கு. இதை தாண்டியும் வேலைகளில் மிக கடுமையான சூழ்நிலைகள் வருதுன்னா சொந்த ஜாதகத்துல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அந்த சிக்கல் என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். திசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல வக்கரமாகிறார். அதை தெரிஞ்சுக்கணும். 10ல ராகு பகவான் வேற உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயணங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள். தொழில் ரீதியான பயணங்கள், அதுல கூடுதலாக கவனமா இருங்க. நீங்களே ஒரு வங்கி துறையில வேலை செய்வீங்க,
உயரதிகாரி சொல்றாருங்கிறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஒரு லோன் சாங்ஷன் பண்ண சொல்லுவார். மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பு வாய்ந்தவர் பல கோடி ரூபாய் கடன் கேட்டு வருவார் வங்கிக்கு. உங்களுடைய பெரிய பெரிய லெவல் அதிகாரிகள் ஜிஎம் வரைக்கும் கூட சொல்லுவாங்க கையெழுத்து போடுங்க அப்படிம்பாங்க. நீங்க அதுக்காக லோனுக்கு நீங்க ஒரு ஆபீசரா உட்கார்ந்துருக்கீங்க, கையெழுத்து நீங்களும் போட வேண்டிய அவசியம் இருக்குன்னா அது நியாயமான கடனா இருந்தா கையெழுத்து போடுங்க. அநியாயமான கடனா இருந்தா பின்னால மிகப்பெரிய விசாரணை வளையத்துல மாட்டிடுவீங்க. நான் சொல்றதை நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வராது. ரொம்ப நேர்மையா உண்மையாகவே சர்வீஸ் மைண்டோட நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லாவிட்டால் வேறு விதமான சிக்கல்கள் வருவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். கோவில் கும்பாபிஷேகங்கள், இந்த குடமுழுக்கு விஷயத்துல நீங்க ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நிறைந்த நிம்மதி வரும். யார் ஒருவர் குலதெய்வத்தின் பெயரை நாள்தோறும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை நிறைய தருவார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியம் இருக்கு பாருங்க, அந்த பூர்வ புண்ணியத்துடைய சில தீய பலன்கள் இருந்தால் அதை மிகுதிப்படுத்துவார். போன ஜென்மால சில தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதை இப்ப பிடிச்சுக்கிடுவார். விநாசகாலை விபரீத புத்தி. நாங்க சில பேருக்கு தப்பான புத்திகள் தோணும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கருத்துக்கு மாறுபட்டு நடப்பாங்க. பொறுமையா போய்கிடுங்க. சொத்து வாங்கும் முயற்சி சிலருக்கு இழுபறி ஆகும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இல்லாம பார்த்துக்கலாம் இருந்தீங்கன்னா சிக்கல்கள் அதிகமாகும். ஆகவே இந்த வக்கரச்சனி பயிற்சி காலத்துல பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வருகிற போது அந்த பொறுப்புகள் உங்களுக்கு பிரஷர் கொடுக்கும். இரவு நேரத்திலும் பணியாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும். கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். ராத்திரி ரொம்ப நேரம் உழைப்பீங்க, காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி சூழல்கள் இருக்கும். ஆக வக்கர சனி பயிற்சி காலத்தை மிக நன்மையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் ரிஷபராசிக்காரர்கள் பத்திரகாளி வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய வெற்றியை தரும். அண்ணாமலையாரை சென்று வழிபடுவது, உண்ணாமுலை அம்மனை வழிபடுவது, திருவண்ணாமலை கிரிவலம் வருவது, இதெல்லாம் மிகச்சிறந்த பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஆக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறலாம். கிரியா யோகத்தை நீங்கள் பின்பற்றுகிற போதும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும். அது புரிஞ்சுக்கிடுங்க. மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அந்த கிரியா யோகத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கு. சோ மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க போதும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வீங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதே போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது. நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.